ஏற்றுவோம் இந்த நாளிலே. இனிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பினும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே. இந்த சுந்தர சொல்லையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இணைந்து வரைந்த கவிதையில் இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இனிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தமின்றி ஏதுமில்லை. கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரை காணுங்கள் கர்த்தரின் கருணையை. அத்தனையும் அவர் முன்னே துணை மகிமையை புகழ் சொந்தங்கள் பாடியே நெஞ்சங்கள் மகிழ வதிடும் நல் மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இனிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. கற்றவையோ பெற்றவையோ கர்த்தரின்றி ஏதுமில்லை. சத்தியமும் சந்ததியும் சாட்சியும் தேவையில்லை. கண்ணெதிரை காணுங்கள் கர்த்தரின் கருணையை. அத்தனையும் அவர் முன்னே துணை மகிமையை புகழ் சொந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வதிடும் நல் மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இனிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பினும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே. இந்த சுந்தர சோலையிலே வரும் சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இணைந்து வரைந்த கவிதையை இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இனிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, என்று நம் மத்தியில் வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி அன்பியத்தை பற்றியும் அன்பியத்தில் உள்ள மக்கள் எப்படி ஒற்றுமையாக சமாதானமாக சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதை எடுத்து கூறி இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நமக்கு நிறைவாக பெற்றுத்தர வந்திருப்பவர் அன்பியத்தின் செயலர் தந்தை அமல மாதவன். தற்போது சேப்பாக்கத்தினுடைய பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவருடைய கருத்துகள் நிறைவேற வேண்டியும் அவருடைய பணி வாழ்வு சிறக்கவும் அவருடைய உடல் உள்ள ஆன்மீக நலனுக்காகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது முருகன் குடும்பத்தில் மரித்த லதா 2ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், சார்லஸ் வில்லியம் ஏசுமரி குடும்பத்தில் மரித்த ஸ்தனிஸ்லாஸ் நாயகம் என்கின்ற சக்கரையாஸ் பிலோமினால் மரிய ஜோசப் ஆரோக்கியதாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், பிலோ ரீட்டா பெயரால் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற கில்பர்ட் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவருடைய கருத்துகள் நிறைவேற இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலும் திருப்பலியை கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் முழுமையாக பெற வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக அனைத்து அன்பிய குடும்பங்களும் அனைத்து அன்பிய மக்களும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குரலை ஏற்று மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியோர் எப்பொழுது கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளிடமும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடம் இருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அலகு என்னும் சாத்தான் என்று அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார். இதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணையில் கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்த இயேசுவுக்கு சான்றான் பகிர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அந்த சிலையையோ வணங்குவதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலேயோ கையிலேயோ இட்டு கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. இறந்தோரில் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்து இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தமக்கேத்த இருந்த இறந்தோரை வெளியேற்றன. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே 2ஆம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டதோர் நெருப்பில் ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மகனுக்காக தன்னையே அணிந்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது.
என் உள்ளம் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனித நடுவே உள்ளது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்காக சிட்டுக்குருவிகளும் கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனித நடுவே உள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடம் இருந்து வலிமை பெற்ற மனிதர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனித நடுவே உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. பிரிவு 21 இறை வார்த்தைகள் 29 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் இல்லா நீ எனச் சொல்லி வந்தேன். என்னையும் என் தாயும் நீ என்றோ. நீ என்னையாளும் மன்னவர் என்றோர். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலி என தந்தவர் உனக்கு நான் இதை அளிப்பேன். இன்று உனக்கு நான் இதை அளித்தேன். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உன்னிடமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாற்றுக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும்.
இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையென்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்படையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்தரிப்பது உமது ஆட்சியை மீதுபடுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே உசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே உசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தெடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பனையும் உயிர்ப்பினையும் நினைவு ஊர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் பொறி தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணி சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் துயர்ந்தன போற்று பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவிழம் விண்ணில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கொடுக்கிற அமைதியும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறின் விருந்து கழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேவதரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தேவதரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் அல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசனம் என்றும் வசனம் என்னன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானு மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாள் இல்லையே, உமை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தேவதரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அன்பிற்காக ஏங்கும் நெஞ்சம் ஆசை ஓய்ந்திடும். அளவில்லாத அன்பு நேசம் அரவணைத்திடும். நினைவிலாடும் நிழல்கள் யாவும் நிஜங்கள் ஆகிடும். நீங்கிடாமல் நிறைவில் நேசம் நிதமும் தொடங்கிடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத
இறைவா என் இதயம் நினைவாய். இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தேவன் தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவில்லை தேவன் உருகிடும். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களானதாலும் அவர்களது வாழ்வு உமது பலிப்பிடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகை நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை உமது இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாக இருக்கும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் ஆன்மாக்களுக்கான அவர்களது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவர் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவரிடம் ஒன்று என்றும் நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். ஆமென். அனைவரும் மண்டியிடுவோம். நமது பங்கில் உள்ள குடும்பங்களை நம்முடைய பங்கின் பாதுகாவலரான தூய இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஓ இயேசுவின் திரு இதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கி கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்க மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தியருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினியாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இதயத்தையும் மரியாளின் மாசற்ற இதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். இயேசுவின் மகா பரிசுத்த இதயமே, எங்கள் பெயரில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்கரெட் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திரு இதயம் இந்த நவநாளில் பங்கேற்கும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நிறைவாக வழங்கி உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இதயமே, என் நம்பிக்கை உன் பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இதயமே, என் நம்பிக்கை உன் பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இதயமே, என் நம்பிக்கை உன் பேரில் வைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்பொழுது திருப்பலி முடிந்த பிறகு அருட்தந்தை அவர்கள் அன்பியத்தை பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். எனவே அனைத்து இறைமக்களும் இதில் இறுதி வரை கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்குமேறிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறைகிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறைகிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்வு